அன்பர்கள் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆண்டு 7ஆம் மாதம் 4ஆம் நாள். இந்த பதிவானதும் ஒரு வித்தியாசமான பதிவாகவே அமைகின்றது. அதாவது இரவு நேரத்தில் செக்யூரிட்டியாக, அதாவது பாதுகாவலராக பதில் கடமை ஆற்ற காத்திருக்கும் அன்பர்களாக நீங்கள் இருந்தால் அது உங்களுக்கு ஓரளவு நன்மை பயக்கும் என கருதுகின்றேன். அது விடயமாக என்னுடன் தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்பினால் எனது சாதாரண தொலைத்தொடர்பு இலக்கமான 074 252 4502, அதனை மீண்டும் தெரியப்படுத்துகின்றேன். 074 252 4502 எனும் எனது தொலைத்தொடர்பு ஊடாக அதனை பற்றி நீங்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு மேலும் விளக்கத்தினை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றேன். நன்றி. நீங்கள் எங்கு பணியாற்ற வேண்டும் என்பதற்கான வீடியோ பதிவாக இப்பதிவு அமைந்துள்ளது. இதோ இங்கே காண்பிக்கப்படும் வீனஸ் விசேட வைத்தியசாலையிலேயே அவ்வாறு இரவு பதில் கடமையாக பாதுகாவலராக பணியாற்றுவதற்கு உங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. இந்த வைத்தியசாலை எங்கு அமைந்துள்ளது என்பதனை அவதானிப்பதானால் யாழ் நகரில் உள்ள இலுப்பியடி சந்தைக்கு மிகவும் சமீபமாக அமைந்துள்ளது. இங்கு காண்பிக்கப்படும் பிரதான தெருவானது இந்த வைத்தியசாலையிலிருந்து யாழ் நகரை நோக்கி செல்லும் பெலாலி வீதி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தெருவானது குறிப்பிட்ட இந்த வைத்தியசாலைக்கு எதிர்ப்புறமாக அமைந்துள்ள ஓர் வீதியாக காணப்படுகின்றது. இந்த பிரதான வீதியானது யாழ் நகரிலிருந்து இந்த வைத்தியசாலை ஊடாக பலாலி நோக்கி செல்லும் பிரதான வீதியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. மிகவும் அருகில் காணப்படும் இந்த முச்சந்தியில் உள்ள தெருவானது யாழ் நல்லூரை நோக்கி செல்லும் அம்மன் வீதி என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு காண்பிக்கப்பட்ட வீடியோ பதிவின் மூலம் இந்த வைத்தியசாலையானது எங்கு அமைந்துள்ளது எனும் பூரண விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள் என நம்புகின்றேன். எனவே குறிப்பிட்ட பணியாற்ற நீங்கள் விரும்பினால் இதில் குறிப்பிடப்பட்ட தொலைத்தொடர்பின் ஊடாக தொடர்பு கொண்டு பணியாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. அன்பர்கள் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதாவது உங்களிடத்தில் கத்தரிக்கோள்கள் மற்றும் கத்திகள் போன்றவற்றை சாணை பிடிக்க எங்கு என்று அலைபவர்களா நீங்கள்? அவ்வாறானால் நீங்கள் எனது இதே யூடியூப் சேனலில் வீடியோ பதிவாக பதியப்பட்ட, அதாவது சென்ற மாதம் 2026 ஆண்டு 6ஆம் மாதம் 18ஆம் நாள் பதியப்பட்ட எனது பதிவினை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதை தெரியப்படுத்துகின்றேன். அத்துடன் அதை பார்வையிட்டு உங்களுக்கு தெரிந்த அன்பர்கள் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டுகின்றேன். நன்றி.